ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே மிக உகந்த மாதம். எதுக்கு? தெய்வீக வழிபாட்டுக்கு. அதனால தான் இந்த மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளுடைய சிந்தனை முழுக்க முழுக்க தெய்வீக வழிபாட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி முன்னோர்கள் ஐதீகமாக சொல்லி வச்சுருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை. நிறைய பேர் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் கடனே இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு பணம் வேணும். பணம் வரத்து நம்மக்கிட்ட நிறையவே இருந்துருச்சு அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ருண ரோக சத்துருக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவான் தான் இந்த கடனுக்கும் உரிய தெய்வம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் அப்படின்னாலே விசேஷமானது தான். இந்த ஆடி செவ்வாய் இந்த நாள் அன்னைக்கு இங்கே இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட எக்கச்சக்கமான கடன் இருந்தாலும் அதை நீங்கள் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி வகை பிறக்கும். பணம் சேர்ந்துக்கிட்டே போகும். செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய தானியம்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. உங்கள் வீட்டில் ஏற்கனவே துவரம்பருப்பு இருந்தாலும் சரி, இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு கொஞ்சமாக துவரம்பருப்பு வாங்கிட்டு வாங்க. அதை ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடி பவுலுக்குள்ளே நான் சொல்லக்கூடியதை திணிச்சு வைங்க. என்னென்னா, ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் சிகப்பு கலர் பேனாவால், அதாவது மை சிகப்பு நிறத்தில் இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டை எழுதி இந்த கடன் எனக்கு தீர்ந்து விட்டது, முடிஞ்சால் அவங்களுடைய பெயர் கடன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க பெயர் எழுதி அமௌண்ட் எழுதி இந்த கடன் எனக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை சுருட்டி இந்த கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பில் நீங்கள் திணிச்சு வைங்க. இந்த கண்ணாடி பவுலில் முருகப்பெருமான் காலடியில் வச்சுடுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் தான். இந்த ஆடி செவ்வாய் முழுக்க அது அப்படியே இருக்கட்டுங்க. மறுநாள் இந்த துவரம்பருப்பை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பேப்பரை மட்டும் நீங்கள் முருகப்பெருமான் போட்டு பக்கத்துலேயோ இல்லை பின்னாடியோ ஒழிச்சு வச்சுருங்க. உங்களுக்கு இந்த கடன் எப்போ தீருதோ அப்போது இதை எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமான் உண்டியலில் போட்டுருங்க. நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொல்லை இருந்தாலும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் மூலமாக உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் தீர்த்துக்கலாம். பண வரத்து உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.